அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட இந்த வாரத்தில் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரனின் ஆட்சி பலம், வித்யாகாரகரான புதனின் நீச்ச நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நேரமாக எந்தெந்த விஷயங்கள் மாற்றி அமைக்கப் போகின்றன. அதே வேளையில் இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற சூழலையும் மோசமான வாய்ப்புகளையும் எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிக சாதகமான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவ கிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது, சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நீங்கி இந்த தருணத்தில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிக்கல்கள் நீங்குவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிக வலுவாக 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வகையில சங்கடம் தரக்கூடிய நிகழ்வுகளை மாற்றி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே பல வகையான சிக்கல்கள் நீங்கி சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல வகையான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் அமர்வதால் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நல்ல செய்தியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. உற்றார் உறவினர்கள் முன் உங்களுடைய வளர்ச்சியை மிக வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை மிகவும் சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சூரியன் மிக வலுவாக உச்சபலம் பெற்று 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வலம் வருகிறார். 5ஆம் இடத்தில் மிக வலுவாக குரு வலம் வரக்கூடிய வேளையில் தைரியஸ்தானமாகிய 3இல் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். நவகிரகங்களிலே முழு சுபகிரகமான குரு பகவான் 5இல் இருப்பதால் ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலுடன் பல முடிவுகளை எடுத்து இழப்புகளை ஈடு செய்வதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கும். புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு பல்வேறு வகையில மன வருத்தம், வேதனை என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதன்மை கிரகமான சூரியன் வெற்றிக்கு உரித்தான 3இல் உச்சபலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இருப்பதால் தோல்விகள், தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் துணிச்சலுடன் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை தவிர்க்கக்கூடிய வகையில்
வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று 23ஆம் தேதி முதல் மிக வலுவாக புதன் அமர்கிறார். புத ஆதித்ய யோகத்தை சகாயஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார். சிறப்பான வளர்ச்சி உண்டு. எனவே இந்த தருணத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. சேமிப்புகள் உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலையை புதன் மாற்றி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான சனி பகவான் பாதசனியாக தனஸ்தானத்தில் பலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அதே வேளையில் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இரு கிரகநிலைகளும் தனித்தனியே பார்க்கும்போது இந்த தனஸ்தானம் என்பது பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தாத ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்து தனஸ்தானத்தில் ஒன்றாக பலம் வருவதால் நிச்சயமாக தன்னம்பிக்கை குறையக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதிக கவனம் தேவை. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதப்படுத்தப்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி 7.5 சனியின் இறுதி தருவாயில் பாதசனியாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் உறுதியாகவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் சப்தமத்தில் கேது இருக்கிறார். மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தடுமாற்றங்களை தவிர்த்து நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் திருப்திகரமான சூழல் அமையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக வலம் வந்தாலும் சாதகமற்ற சூழல் என்பது தனஸ்தானத்தில் இருக்கும் சனி செவ்வாயின் சேர்க்கை மட்டும்தான். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். சந்திரனை பொறுத்தவரைக்கும் 4, 5, 6, 7 என பல இடங்களில் வலம் வருகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவில் நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஆதாயம் தரக்கூடிய வகையில் சிறப்பான செய்தியாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் உருவாக்குகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் இறை பணி சார்ந்த விஷயங்களை ஆர்வத்துடன் மேற்கொள்ளுங்கள். நல்ல செய்தி ஒன்று உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விரைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.